ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே கண்டினியூட்டி தான் நம்ம கார்டன் டூரோட தேர்டு பார்ட்டு. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்லீனா பார்த்துருப்போம். இந்த கம்லீனா பார்த்துருப்போம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைகர் பார்க்கு. டைகர் பார்க் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து ஃபைக்கஸ் வெரைட்டிஸ் தான். ஸோ இது சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும். லீஃப் ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கோடு கோடாக இருக்க மாதிரி இருக்கும். டைகர் பார்க்கு புளிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியல சரியா, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும்போது அப்படி தெரியும். அது கோடு கோடாக வெள்ளை வெள்ளையாக இருக்கனால இது பேர் டைகர் பார்க் ஃபைக்கஸ்ஸு. மைக்ரோகார்போ ஃபேமிலி தான். ஸோ நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு போன்சாய் சூப்பராக இருக்கும். இயர்லி ரூட்ஸும் நல்லா டெவலப் ஆகும். இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் வந்து ஃபைக்கஸ் மொலிஸ். நிறைய பேர் கேட்டுட்ருக்கிற இன்றைக்கி தேவையான ஒரு பிளான்ட்டு தான் இந்த ஃபைக்கஸ் மொலிஸு. கல் இச்சி மரம், இதை பற்றின ஒரு வீடியோவாக நான் போடணும்னு நினைக்கிறது, பட் ஆனால் நம்மக்கிட்ட முடியறதில்லை. கல் இச்சி மரம், இத்தி மரம்னு இருக்குது. கல் இச்சி மரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி ரொம்ப திக்காக இருக்கும் லீஃப். இங்கே பாருங்க, ஃபோல்டனா மடங்கிக்கும், இந்த மாதிரி இப்படி இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து கல் இச்சி மரம். இச்சி மரத்தோட இலை பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இதே வந்து அத்தி மரத்தோடது பார்த்திங்கன்னா அதுதான் டோமன்டோஸா. நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து அதர் கண்ட்ரீஸில் வந்து மொலிஸ் அண்ட் டோமன்டோஸா ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊர் வெரைட்டி இது. நம்ம தான் இதை இது டிசைட் பண்ணோம். இதை நம்ம தான் நிறையா வந்து நம்ம வந்து வைல்டில் பார்க்குறோம். நிறைய வெரைட்டி இடத்துல பார்க்குறோம் நம்ம டோமன்டோஸான்னு மொலிஸு. அதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லீஃபோட வேரியேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. புதுசாக வர லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் மாதிரி வரும். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோமன்டோஸாவில் வந்து இலை வந்து ஃபோல்டாக இருக்கும். இலை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அத்தி மரத்தோட எப்படி இலை இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து கல் அத்தி மரம், சரிங்களா. ஆனால் பார்க் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் சில்வர் கலராக இப்படி இருக்கும். மெச்சூர்டு லுக்கில் சூப்பராக இதே மாதிரி தான் இருக்கும். இலையில மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், மொடன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதா, இந்த மாதிரி மொடன்னு இருக்கும். பின்னாடி இப்படி இருக்கும். இது வந்து கல் இச்சி மரம், சரிங்களா. அத்தி மரம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் எப்படி இருக்கும், இலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் டோமன்டோஸா. மொலிஸ் அண்ட் டோமன்டோஸா வேறு வேறு. என்னையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு வெரைட்டி வேறு வேறு. பேர் வேணால் நான் வந்து மாற்றி கூட சொல்லலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் ரெண்டோட இது வந்து வேறு. ஆனால் தமிழ் நேம் வந்து ஒன்று தான். கல் இச்சி மரமும் கல் அத்தி மரமும் அப்படிங்கிற வெரைட்டியில் இருக்குது. ஸோ இது வந்து இச்சி மரம். இது வந்து இலை வந்து ரொம்ப காம்பேக்ட் ஆகும், குட்டி குட்டியாகும், இந்த மாதிரி ஆகும். இது ஒரு சூப்பரான வெரைட்டி, ரொம்ப ரேரான வெரைட்டி. இன்றைக்கி ஒயில்ட்லேயுமே ரொம்ப ரேராக கிடைக்கிது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட பர்சனல் கலெக்ஷனு. ஒயில்டில் ரேராக இருக்கும், நல்லா மெச்சூர்டு பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரேம்னா மைக்ரோஃபில்லாவில் வந்து ஒரு போன்சாய் நம்ம பண்ணியிருக்கோம். காம்பேக்டாக அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு புளிய மரம். நம்ம ஏர்லேட் பண்ண ஒரு செடி தான் இது. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. நெல்லிக்காய் மரம் தெரியும். நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். சேம் அதே செடி தான் இது. சீட்லேருந்து க்ரோ பண்ண ஒரு வெரைட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெல்லிக்காய்னா. ஸோ இது நம்ம மேட் பண்ண பாட்டிலே இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கும். இதை பற்றின வீடியோஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வயர் பண்ணி போட்டிருப்போம். இது வயரிங்க்கு அவ்வளோவா செட் ஆகாது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்து வச்சுருக்கோம். பட் அந்த அளவுக்கு அது பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. இருந்தாலும் ஒரு சூப்பரான செடி. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரூட்டிங்காக. இன்னும் ஃப்ரூட்டிங் ஆகலை. இது 3-4 இயர்ஸ் கிட்டே ஆக போகுது. மேபி நெக்ஸ்ட் இயரில் ஃப்ரூட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான மென்யூர் எல்லாம் கொடுத்து பார்க்கலாம், ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ட்ரை பண்ணலாம். இன்ன வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
ரொம்ப ஹார்டி வெரைட்டி. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். நெல்லிக்காய் சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டால் கூட முளைக்கும், டெவலப் பண்ணிக்கலாம். வேகமாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. இதிலெல்லாம் நம்ம போன்சாய் பண்ணலாம். ஸோ ஈஸியாக எது இதில் போன்சாய் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம சேனல் வந்து நீங்கள் கற்றுக்குங்க. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. நம்ம லோக்கலில் என்ன வெரைட்டி கிடைக்கிது, காசு போட்டு எதை வாங்கலாம், காசு இல்லாமல் என்ன செடியை நம்ம போன்சாயை க்ரியேட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன எது அப்படிங்கிற ப்ராப்பராக ஃபுல் கைடன்ஸோட நம்ம ஷோக்கான வைக்கிற வெரைட்டிஸை தான் நம்ம பக்காவாக நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வயரிங் பண்ணி ப்ராப்பராக கொடுக்குறோம். சும்மா எல்லாத்து மாதிரியும் சும்மா அதோட பேர் இது, இதோட பேர் அது அப்படின்லாம் சொல்லாமல், அடுத்தவங்களையும் குறை சொல்லாமல், நமக்கு தெரிஞ்ச நாலேஜை நானாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லான போன்சாய் பற்றின நாலேஜை தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பேனியனு. இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மரத்தில், ஒரு பெரிய மரத்தில், கேரளா பார்டர் தமிழ்நாடு பார்டரில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டை, இந்த சைஸில் ஒரு கட்டை, இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நேச்சுரலாகவே போன்சாய் மாதிரி இதே மாதிரி இருக்குது. என்னோட ஒரு 7 அடி 8 அடியில் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் தூக்கணும். நான் அதை அறுக்க பார்த்தேன். அந்த டைமில் மழை வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாதிரியான ஒரு பிரான்ச் தான் நான் கட் பண்ணிட்டு வந்தேன். அதில் கிடச்சது இவ்வளோ பெரிய பிரான்ச் தான். அதுதான் இந்த செடி டபுள் ட்ரங்க் ஆகி இப்போ இவ்வளோ பெரிய போன்சாயாக நிற்கிது. கரெக்டாக ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் இது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு போன்சாய், நல்ல க்ரோத், இதில் சரியான க்ரோத்து. மற்ற செடியில் கூட அவ்வளோ க்ரோத் இருக்காது. பேனியனில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத்து, நல்ல ட்ரங்க்கு, டியூவல் ட்ரங்க்கு, திக்னஸ்ஸு, நல்ல திக்னஸ்ஸு, ஒரு ஃபாஸ்ட்டான க்ரோத்து, ஒரு சூப்பரான ஒரு ஷேப்பு கிடைக்கும். ஸோ அப்படியான செடி தான். கடைசி வரைக்கும் அந்த பெரிய மெட்டீரியலை என்னால் ஹண்ட்டு பண்ண முடியல. அதுக்கான ஆக்ஸா பிளேட்லாம் நான் வாங்கிட்டு அந்த டைமில் நம்ம இது பண்ணோம், ஒன்றும் முடியல. ஆனால் அந்தளவுக்கு அது ஹெவியான மெட்டீரியலு, ஒரு ஆள் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ரோட் சைடு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. அதில் கிடச்ச ஒரு பிரான்ச்சிலேருந்து நம்ம க்ரியேட் பண்ண ஒரு போன்சாய். என்னால் ஒரு பிரான்ச்லேருந்து ஒரு போன்சாய் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக மெட்டீரியல் கிடைக்கலாம் நீங்கள் இருக்க சைடில். அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம போய் ஹண்ட்டு பண்ணுறது கிடையாது, அவாய்ட் பண்ணுறேன். எப்போயாவது ஒரு வீடியோக்காக தான் நம்ம போகிறோம். பட் அந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களுக்கு நிறைய போன்சாய் கிடைக்கலாம். அது ஒரு மெட்டீரியல் தான், அது போன்சாய் கிடையாது. நல்லா நீங்கள் நினச்சிக்கணும், அது போன்சாய் கிடையாது, அது ஒரு மெட்டீரியல் தான். நம்ம டெவலப் பண்ணி தான் இப்படி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். இது சைடு வியூ. ஸோ இந்த பக்கம் இருக்கனால இது சைடு வியூ. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது தான் ஃப்ரண்ட் வியூ தெரியும். நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரேம்னா மைக்ரோஃபில்லா. பார்த்தீங்கன்னா கல் உள்ளுக்குள்ளே இருக்கும். ரூட்டெல்லாம் அந்த கல்லை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது முடிஞ்சிருச்சு, இவ்வளோ தான். இது கீழே மண் இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இந்த கல்லெல்லாம் இந்த ரூட்ஸ் லிஃப்ட் பண்ணி இருக்க மாதிரி ஒரு இது சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய டைம் ஷேர் பண்ணியிருப்பேன். செஃப்ரோலாவில் வேரிகேட்டடு அப்படிங்கிறது லீஃபில் இந்த வெள்ளை கலராக வர்றதா வேரிகேட்டடு. ஸோ 2 கலரில் வரும், வெள்ளையும் பச்சையும் கலந்த மாதிரி வேரிகேட்டட் இருக்கும். அந்த வேரிகேட்டட் லீஃப்ஸ் லுக்காக தெரியும். இதுலேயும் நல்லா ஏரியல் ரூட் வரும். ஆனால் ஃபைக்கஸ் கிடையாது, இது ஆர்னமெண்டல் பிளான்ட் தான், இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிளான்ட். இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தா வச்சுருப்போம். ஸோ நான் இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தா ஸ்டாச்சு வச்சுருப்போம். இது ஸ்டோன் ஸ்டாச்சு. உங்களுக்கு நல்லா ஒரு டீட்டெயில்டு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. சின்னதாக ஒரு 4 inch to 5 inchக்குள்ளே ஒரு சூப்பரான புத்தா ஸ்டாச்சு. இது ரொம்ப நாளாக இருக்குது. நம்ம இதை இங்கே வச்சுருக்கோம். ஸோ மெச்சூர்டு லுக்கில் ஒரு செஃப்ரோலா. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரீ இருக்கும். இந்த லீஃப் வேரிகேட்டட்லேயே மினி, இது சின்னதாக இருக்கும். இதில் பெரிய லீஃப் இருக்கும், க்ரீன் கலராகவும் இருக்கும், வேரிகேட்டடும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதை விட இன்னும் பெருசாக இருக்கும். வைல்டுலேயும் இந்த செடி கிடைக்கும். ஸோ அப்படி இது பார்த்திங்கன்னா ஃபைக்கஸ் டின்டோரியா சாண்ட் பேப்பர் மினின்னு சொல்லுவோம் நம்ம. இது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 வீடியோ பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு மரம் ஃபுல்லாக ஃபிக்காக இருக்க மாதிரி, குட்டி குட்டி பழமாக இருக்க மாதிரி, ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுதான் இது நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங். இலை பெருசாக இருக்கும், காம்பேக்ட் ஆகும், பெரிய லீஃபு, இலை பெருசாக இருக்கும், சொரன்னு இருக்கும். நல்லா லாஸ்ட் வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் ஒரு வெரைட்டி, அந்த மாதிரி தான் இது. நல்ல திக்காக
சொரப்பாக இருக்கும். மெச்சூர்டு பிளான்ட்டு, சூப்பரான ஒரு போன்சாய் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரைட் வந்து போகின்வில்லாவில் வந்து இது வந்து முள் இல்லாத வெரைட்டி. ஆல் டைம் ஃப்ளவராக இருக்கும். ஒரு 3-4 மந்த்துக்கு ஒன் டைம் ஃப்ளவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 மந்த்துக்கிட்ட கண்டினியூஸ் ஃப்ளவராக இருக்கும். இந்த மாதிரி இலையே இருக்காது, ஃபுல்லாக வந்து ஃப்ளவராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரு. இதை வந்து நம்ம பாட்டுக்கு மாற்றணும். இப்போதைக்கு கோச் பாட்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணி நல்லா பக்காவான ஒரு ஷேப்பில் ஒரு 2 அடியில் ஃபுல்லாக ஃப்ளவராக இருக்கும். எனக்கு வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவரில் வந்து வைக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கிது ஹைப்ரிட்டில் வந்து. ஆனால் என்னென்னா ஃப்ளவரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதே சைஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. இதில் வந்து மினியேச்சரும் இருக்குது நம்மக்கிட்ட. நான் வந்து பெருசாக சேல் பண்ணுறதில்ல, யாருக்கும் காமிக்கிறதில்ல. ஃப்யூச்சரில் காமிக்கிற மாதிரி இருக்கும், சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இது போன்சாயா. இது நம்மளோட பிரேம்னா மைக்ரோஃபில்லா. இதில் மெட்டீரியல் வந்து நம்ம பக்காவாக வயர் பண்ணி வச்சுருக்கோம் சூப்பராக. ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சஸ் வந்து நம்ம வந்து வயர் பண்ணி ஃபுல்லாக ஒரு ட்ரீக்கான லுக்கை நம்ம வந்து இந்த போன்சாயில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ மெச்சூர்ட் லுக்கான இன்ஸ்டண்ட்டாக நம்ம போன்சாய் ஆக்கினது. இன்ஸ்டண்ட்னா ஒரு சீக்கிரமாக ஒரு 3-4 மந்த்துக்குள்ளேயே நம்ம வந்து வயர் பண்ணி அடுத்தடுத்த பிரான்ச்சஸை வளர வச்சு நம்ம பக்காவாக ஷேப் பண்ணது. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி பக்காவாக இருக்கும். நம்ம விற்கிற செடியும் அப்படி தான் இருக்கும், நம்ம வச்சுருக்க செடியும் அப்படி தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சஸை பிரேம் நல்லா வயர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஸோ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்ரேட்ரி. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு மேக் லிட்ரேட்ரி அண்ட் போன்சாய் பிரேம்னா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் இருந்து தான் அதே ட்ரீ தான், ஸ்ட்ரைட் ட்ரங்க்கு, அப்படியே ஒரு பெண்டு அப்படியே கொடுத்து இங்கே ஒரு பிரான்ச்சஸ்ஸு பேடிங்கு. ஒரு சூப்பரான ஒரு லிட்ரேட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது குட்டியாக ஒரு இன்ஃபார்மல் அப்படி ஸ்டைலில் ஒரு போன்சாய் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கேண்டில் ட்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் ஃபிலாந்தஸு, நம்ம வீடியோ போட்டிருப்போம். இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல செடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடெசிமோங்கிற ஒரு வெரைட்டி. இலை வந்து இந்த சின்னதாக தான் இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். இது சூப்பரான ஒரு ஹார்டி வெரைட்டி, பக்காவாக செட் ஆகும், ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவரிங் கொடுக்கும். சூப்பரான ஒரு போன்சாய் ஆகும். நல்ல ஒரு, ஆனால் ட்ரங்க் வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப லேட் ஆகும். ஆனால் வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே ஹார்டியாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பேடிங் எல்லாம் பக்காவாக ஆகும். ஸ்லோவாக தான் இருக்கும் க்ரோத், ஆனால் சூப்பராக இருக்கும். லீஃப் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு போன்சாய். பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகும். சேலில் இது போன்சாயாகவும் நம்ம சேல் பண்ணுறோம். ஸ்டார்டிங் வந்து 2500 நம்ம கொடுக்குறோம். ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் கொடுக்குறோம் போன்சாய் பண்ணி. ரொம்ப பெரிய ட்ரங்காக இருக்காது, இந்த மாதிரி இந்த சுண்டு வரல் திக்னஸில் உள்ள ட்ரங்க்கு தான் நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இதோட ட்ரங்க் வந்து லேட் ஆகும் இது திக்காகிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ காளான்லாம் முளைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பிடுங்கி போட்டுறணும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான போன்சாய் இது. நம்ம ஃபுல்லாக வயர் பண்ணி பக்கா ஷேப் பண்ணி வச்சுருப்போம். எல்லாமே அப்படி தான் நம்ம கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு 4th வீடியோ நம்ம பார்ப்போம், 4th பார்ட்டை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.